அடர்ந்த மலர்களை பறித்து வருவதற்காக காலதாமதமாகிவிட்டது. காலதாமதமாகிவிட்டது. தினந்தோறும் எனது வழக்கம் என்ன? சிவபெருமானை துதிப்பது வழக்கம். அவனை துதிக்க வேண்டும் சதா நேரமும். சிவனே 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 என்று அவனையே வணங்கி கொண்டு வருகிறேன். இந்த ஜவ்வாது மலை அடிவாரத்திலே சிவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக அழகாக ஒரு மனைவியை திருமணம் செய்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து சீரன் சிறப்போட வாழ்ந்து வருகிறேன். மனைவி பதிவதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் மனைவியை சந்திக்க வேண்டும். மலர்களை பெற்று வர வேண்டும். உடனே சென்று என் மனைவி கொண்டு வா. அம்மா भास्करन ज्योति स्वरूपा अखंड तत्व नंद प्रतापा वेदनाय कण्व जय भागना शरणो मुझे कदिये करुणा लयनिधि வணக்கம். இத்திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெரியவர் வரை சிறியோர் வரை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தெரிகின்றது, இந்த கானகத்தில் வசிக்கக்கூடிய ஜபதக்கரை முனிவருக்கு மனைவியாக ரேணுகா என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் சுவாமியை பார்க்க வேண்டும். சுவாமி நான் மறையாமே मरया मैंने खूब
பூமகள் மேவிய தாமரையோன் மகன் நான் முகன் என்ற தவமோ நான் மலை பூமகள் தாமரையோன் மகன் நான் முகன் நன்மறையாமிட பூமகள் மேவிய தாமரையோன் மகன் நன்முகன் என்ற தவமோ நான் மறையன் என மறையன் மகன் நான் முகன் என்ற தவமோ நான் மறையம் என பூமகன் மேவிய தாமரையன் மகன் நான் முகன் என்ற தவமோ தவமோ சுவாமி பதியை தெய்வம் அவர் இருக்கும் இடமே ஏகாந்த மேடை சுவாமி அனுதினமும் உங்களுடைய பாதத்தை வணங்கக்கூடியவன் நான் என்னை மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க 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 என்னென்ன சிறப்போடு வாழ வேண்டும். ஏய், நாங்க ஐயா எனக்கு கொடுத்த மரியாதை பார்த்தா என் மனைவி மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வர உண்மையான வார்த்தை தான் அது. வணங்க. ஆமா, உன் மனைவி எப்படி? ஏங்க, இந்த வர கலர் அந்த மழையில சிரிச்சுங்க அனுப்புறா பாரு. வணங்க சொல்றோம். ஏமாத்தான் சிரிச்சுங்க தான். யாரு? நம்ம ஊர் பக்கத்துல ஓட்டுவேன். கோயில் வெட்டு சாவு எடுக்கணும் தெரியாது. டேய், என்ன சொல்ற? இதுக்கு என்ன நடக்குது? அப்புறம் தான் 17 நாள் கறி மீன் சாப்பிட்டு வந்துக்கிறேன். வணங்க. அனுதினமும் தினந்தோறும் அந்த ஆண்டவனை வணங்காத வழக்கம் அதை தத்துக்கார காரணம் அம்மா வாசி காக்குது. ஆகையால் இந்த ஆண்டவனை வணங்க வேண்டும். பூஜைக்கு தேவையான பொருள் அத்தனை வர வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, இப்போது நீ கமண்டல நீரோடு சென்று மணலால் குடம் செய்து அந்த குடத்தில் ஜலம் எடுத்து வர வேண்டும். கமண்டல நாக நதிக்கரை சென்று கற்பின் திறமையா மணலால் குளம் செய்து சிவபூஜை அந்த குடத்தில் ஜலம் எடுத்து வர வேண்டும். இதற்காக சிவபெருமானை வணங்குவதற்காக செல்ல வேண்டும், நீரோடு செல்ல வேண்டும். புறப்படு வெற்றியாக. அப்படியே ஆகட்டும் சுவாமி. வா